வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். அதிக மழை காரணமாக மன்னார் புத்தளம் வீதியின் எழுவான்குளம் பெருக்கெடுத்ததில் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பிதம். கோஸ்லாந்த மீறியபெத்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு, தென், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கோஸ்லந்தையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக ராணுவம், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினரின் உதவி பெறப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கோஸ்லந்தை பகுதியின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்துஜனுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சிந்துஜன். வணக்கம் நில்ஷா. தற்போது நான் கோஸ்லந்தை பிரதேசத்திலிருந்து பேசுகின்றேன். அதாவது இன்றைய தினம் நாங்கள் மண் சரிவு இடம்பெற்ற பிரதேசத்துக்கு இன்று காலை சென்றிருந்தோம். இந்த பிரதேசத்தில் தற்போது ஆய்வு பணிகள் மும்முரமாக எடுத்துள்ளன. இதேவேளை இந்த பணிகளுக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரி மேஜர் ஜெனரல் மெனோ பெரேரா கூறுகின்றார், தமால் இயன்றவரை அங்குள்ளவரை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும், மேலும் இன்றைய தினம் ராணுவ வீரர்கள், மக்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுடன் இந்த மீட்பு நடவடிக்கைகள் இன்று அதிகளவிலான மோப்ப நாயகரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதுடன் தற்போது அந்த பிரதேசத்தில் அதிகளவிலான நீரோட்டம் காணப்படுகின்றது. நீரோட்டத்தின் வேகம் காரணமாக மீட்பு பணிகள் சற்று தாமதமடைவதாகவும் அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதுடன் அந்த பிரதேசத்தில் 700 மீட்டர் வரையான தூரம் முற்றாக தூரம் வரை தமது மீட்பு பணிகளை தொடர உள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதோட விவரங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து நன்றி ஜூடின் சிந்துஜன். மண் சரிவு மற்றும் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மலையக உறவுகளுக்கு நிவாரணங்களை சேகரிக்கும் நடவடிக்கையை சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழு தற்போது முன்னெடுத்து வருகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் உமா சந்திர பிரகாஷ். வணக்கம் டெல்ஷாட். மண் சரிவினால் மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி சக்தி சிரச நிவாரண யாத்திரையை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையில் இந்த காலம் என்பது ஒரு குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்துக்குள் எங்களுடைய மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய ஆசையை, எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். உண்மையில் நேற்றைய தினம் நாங்கள் அறிவித்தது தொடக்கம் எங்களுடைய இடங்களுக்காக தங்களுடைய பொருட்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பால்மா, தேயிலை, பிஸ்கட், நூடுல்ஸ், இது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு படுப்பதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு உணவு, உறையுள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றார்கள். குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான பொருட்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம். பிஸ்கட், இவ்வாறான பொருட்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். தற்போது வேலை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பொதி செய்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இரவு 12 மணிக்கு முன்பதாக உங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து எங்களிடம் நீங்கள் ஒப்படைக்கலாம். இந்த ஒப்படைக்கின்ற பொருட்களை நாங்கள் உடனடியாக, நீங்கள் இப்போது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உடனடியாக பொதியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொருட்களை நாளைய தினம் அந்த பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முக்கியமாக இந்த பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கு எங்களுக்கு வாகன போக்குவரத்து வசதியும் தேவைப்படுகிறது. எனவே அந்த பொருட்களை கொடுக்கக்கூடியவர்கள், அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் தற்போது எங்களுடைய தலைமை காரியாலயம் பிரேப்ரூக் பிளேஸில் இருந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களோடு காண்டிபனை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். காண்டிபன் சக்தி எஃப்எம் அலைவரிசை பிரதானி எங்களோடு இருக்கின்றார். அவரிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம் இது தொடர்பான மேலதிக செய்தியை. நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, இது உங்களுடைய நிவாரண பணி. மக்களால் மக்களுக்காக உங்கள் சக்தியோடு சேர்ந்து சக்தி நிவாரண பணியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே வேளையில் இங்கே மக்களுக்கு அடிப்படை உதவிகளாக உடனடியாக தேவைப்படக்கூடிய நூடுல்ஸ் பேக்கெட்கள், பிஸ்கட்ஸ், அதை தவிர இங்கே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு போர்த்திக் கொள்வதற்கான போர்த்தும் ஆடைகள்,
பாய்கள், தலையணைகள் மற்றும் புதிய ஆடைகளை மக்கள் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றீர்கள். இது MTV MBC தலைமை காரியாலயம். இதை தவிர வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபம், கொட்டாஞ்சேனையில் அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்த சபை மண்டபம், அதே போல ஸ்டைன் கலைகம் ரத்மலானையில் அமைந்திருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் உங்களுடைய பணியில் இணைந்திருக்கின்றீர்கள். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் உமா, அதாவது நாங்கள் எல்லா ஊடகங்களையும் இந்த பணியில் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். போட்டி என்பதை தாண்டி மக்கள் பாதிக்கப்படுகின்ற வேளையிலே அவர்களுக்கு உரிய வேளையில் உரிய உதவிகள் சென்றடைய வேண்டும். இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சில ஊடகங்கள், உரிய அதிகாரிகள் எல்லாவற்றையுமே செய்து விட்டார்கள், ஒன்றுமே தேவையில்லை அந்த மக்களுக்கு போன்ற செய்திகளை கூட அவர்கள் தெரிவிப்பதாக அறிந்தோம். ஆனால் பல ஊடகங்கள், அரச ஊடகங்கள் கூட எங்களோடு இணைந்து இந்த நிவாரண பணியிலே ஈடுபடுகின்றன. அதாவது ஒரு மண் சரிவு என்று சொல்வதை விட முற்றுமுழுதாக அவர்களுடைய வாழ்வாதாரமே புதையுண்டிருக்கிறது. நாங்க படத்துல பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு மண்ணில ஒரு கிராமமே அழிஞ்சத, மண்ணில புதையுண்டதை பார்த்திருக்கிறோம். காலையில பாடசாலைக்கு போன பிள்ளை வீட்டுல வந்து பாக்கல, அம்மா அப்பா இல்ல, இருந்த இடமே எங்கே என்று தெரியல. அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர்களோட இருக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த நிவாரண உதவிகளையும் தாண்டி கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் மூலமாக, சக்தி FM, சக்தி டிவி மூலமாக பாதிக்கப்பட்ட கொஸ்லந்தையில் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு மாணவருக்கும் புலமை பரிசிலை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதாவது ஒரு முறை புலமை பரிசில் மாத்திரமல்ல, அவர்கள் கல்வியை முடிக்கின்ற வரை இந்த புலமை பரிசில்கள் அவர்களை சென்றடையும் என்கின்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக நன்றி. உண்மையில் எங்களுடைய உதவி என்பது வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அவர்கள் இழந்திருப்பது வாழ்வாதாரம், தங்களுடைய முக்கியமான ஒரு அத்திவாரத்தை இழந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் தகும். எனவே எங்களுடைய மக்களை, எங்களுடைய உறவுகளை, பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய உதவிக்கரம் நீட்டுவதற்காக வாருங்கள். எனவே இன்றைய தினம் 12 மணி வரை இந்த பொருட்களை நாங்கள் சேகரிப்பதற்காக நிலையங்களை திறந்திருக்கின்றோம். இது எங்களுடைய தலைமை காரியாலயம். இது தவிர வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷனிலும் நாங்கள் பொருட்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். கொட்டேனாவில் விவேகானந்த சபையிலும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராத்மலான ஸ்டெயின் கலையகத்திலும் இந்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்படுகிறது. ஏற்கனவே காண்டிபன் கூறியதை போல அவர்களுக்கான படுக்கைகள், போர்வைகள், இவ்வாறான பொருட்களை கூட நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியும். எனவே தொடர்ந்து எங்களுடைய பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். எங்களுடைய தலைமை காரியாலயத்தில் இருந்து உமா சந்திர பிரகாஷ். நன்றி டில்ஷாட். நன்றி உமா சந்திர பிரகாஷ் மற்றும் காண்டிபன். தற்பொழுது சக்தி சிரச நிவாரணம் தொடர்பான தகவலுடன் கொழும்பு 13 விவேகானந்த சபையிலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் தொடர்பு கொள்கின்றார். வனிதா பரமேஸ்வரன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். 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 சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான உலர் உணவுப் பொருட்களை சேகரிக்கிற பணிகள் விவேகானந்தா சபையில ரொம்பவுமே விறுவிறுப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மலையக உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர், இதையும் குறிப்பா நாங்க சொல்றதா இருந்தா, வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா நோக்கத்துக்காக இங்க வருகை தந்தவங்களும் ஒரு வாகன சாரதி கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயம் சக்தியால முன்னெடுக்கப்படுது, சக்தி சிரச நிவாரண யாத்திரை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னதுமே தங்களால பொருட்கள் வாங்க முடியல அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் போது கூட பண உதவி வழங்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வங்கி கணக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க. இதையும் சில பேர் இந்த சுற்றுப்புறத்துல வசிக்கக்கூடியவங்க அவங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டுகள்ல இந்த விஷயத்த சொல்லி வர முடியாதவங்க கிட்ட கூட பொருட்களை சேகரித்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதையும் தவிர கோயில்கள், சர்ச், பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடியவங்க அந்த இடங்கள்ல அவங்களாகவே பொருட்களை சேகரிச்சு ஒரு குழுவாக கொண்டு வந்து பொருட்களை வழங்கிட்டு இருக்காங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 2-3 பேர் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு வந்து கொடுத்த பிறகும் கூட அவங்க கேட்கறது, இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எங்களுடைய உறவுகளுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்குமே நாங்க சொல்லக்கூடியது, உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. குறிப்பா பால்மா, நூடுல்ஸ், பிஸ்கெட், புத்தம் புது ஆடைகள், போர்வைகள், சவர்க்காரம், மருத்துவ உதவி பொருட்கள் நீங்க வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்று இரவு 9 மணி வரைக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான உலர் உணவுப் பொருட்களை விவேகானந்தா மேட்டு இருக்கக்கூடிய விவேகானந்தா சபையில சக்தியினுடைய நிவாரண குழுவினர்கிட்ட நீங்க கையளிக்கலாம் என்பதை இந்த நேரத்துல உங்கள்கிட்ட நாங்க தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. நன்றி வனிதா பரமேஸ்வரன். சிரச சக்தி செய்யற இந்த சாண யாத்திரையில நீங்களும் கூட கலந்து கொண்டு இப்படி ஒரு அனர்த்தம் நடந்திருக்கிற நேரத்தில் எல்லாருமா எங்க பெரியோர் உதவி செய்யறாங்க. நாங்க உள்ள எல்லா மக்களுக்கிடம் எல்லா ஜாதி பேதமும் இல்லாம எல்லாரும் இதுக்கு பெரியோர் ஹெல்ப்பா இருக்கும். எல்லாரும் இதுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்கட பிள்ளைங்க போல தானே, பிள்ளைங்க எனக்கு அவளை தானே, எங்கட அம்மா மாதிரி எங்கட மக்களுக்கு நாங்க செய்யத்தானே வேணும் உதவி. அதுக்காகத்தான் இது கேட்கும் கவலையாயிடுச்சு வந்தேன். இதேபடி கொழும்பு 6 வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் மிஷனில் இருந்து எமது அலுவலக செய்தியாளர் ஷெல்டன் அவர்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். இப்பொழுது
இங்கே வெள்ளவத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்திலே ஏராளமான எங்களுடைய உதவி செய்யும் மனப்பான்மையுடைய எங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் இந்த மலையக மக்களின் துயர் துடைக்கும் பணியில் இணைந்திருக்கிறார்கள். மனதுக்கு திருப்தியும் அதே நேரத்தில் அவர்களுடைய முகத்தில் ஒரு சோகம் இருந்தாலும் நாங்களும் எங்களால் முடிந்த உதவியை செய்கின்றோம் என்ற திருப்தியை அவருடைய முகங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மலையகத்தின் பல பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்வுக்குள்ளாக இருக்கிறார்கள். இன்னும் உறவுகளை இழந்த சோகத்தில் ஏராளமானவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய மலையக சொந்தங்களை நோக்கி சக்தி சிரச முன்னெடுக்கின்ற மனித நேய பணிதான் இந்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை. இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற உதவி, ஒரு மனிதநேய பணி. எனவே எங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் நீங்களும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய துயரிலே பங்கெடுக்கலாம். நீங்கள் செய்கின்ற சிறிய உதவிகள் பல சேர்கின்ற பொழுது அது பெரிய உதவியாக மாறி பாதிக்கப்பட்ட மக்களுடைய கரங்களுக்கு அது போய் சேரும். எனவே உங்களால் முடிந்த சிறிய உதவிகளாக இருந்தாலும் பால்மா பாக்கெட், பிஸ்கட் பாக்கெட்டுகள், அதே நேரத்தில் குளிர்கால ஆடைகள், இன்னும் அவர்கள் இந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மருத்துவ உதவி பொருட்களையும் கூட நீங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். பெட்ஷீட், இன்னும் சின்னஞ்சிறார்கள் அணியக்கூடிய குளிர்கால ஆடைகளையும் வழங்கிக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் இரவு வரை இங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்திலே இருப்போம். பொருட்களை சேகரிக்கின்ற பணி தொடரும். எனவே இந்த துயர் துடைக்கும் உன்னதமான மனிதநேய பணியிலே எங்களுடைய சொந்தங்கள் உறவுகளை தரம் கோர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு உரிமையோடு கேட்கிறோம். நன்றி ஷெல்டன். மலையகம் உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் மண் சரிவுகள் மற்றும் மழை வெள்ளத்தினால் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை காரியாலயம், ரத்மலான ஸ்டைன் கலேக தொகுதி, வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மண்டபம் மற்றும் புதுச்சேரி தெருவில் உள்ள விவேகானந்தா சபை ஆகிய இடங்களில் நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நூடுல்ஸ், பிஸ்கட், பால்மா வகைகள், சவர்க்காரம், மருத்துவ உதவி பொருட்கள், தலையணை, போர்வைகள், குளிர்கால அங்கிகள் மற்றும் புதிய ஆடைகள் ஆகியவற்றை வழங்கி சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு மக்கள் பங்களிப்பு செய்ய முடியும். இது தவிர சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் ஈடுபடுவதற்காக லாரிகளை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாகவும் பங்களிப்பு வழங்க முடியும். சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக 0114896896 என்ற எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். கொஸ்லாந்த மேரியபத்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றிய இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொஸ்லாந்த மேரியபத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாளை காலை 8 மணி தொடக்கம் நடமாடும் ஊர்தியொன்று மட்டக்களப்பு நகருக்கு வரவுள்ளதால் உதவி செய்ய விரும்புவோர் தங்களுடைய நிவாரணப் பொருட்களை வழங்கலாம் என கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. அல்லது கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகம், கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடம், சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி, கல்லடி கல்வியற் கல்லூரி, தாளங்குடா ஆகிய இடங்களில் மக்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொஸ்லாந்த மீரியபெத்த பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸின் ஆலோசனையின் பிரகாரம் மாவட்ட வர்த்தகர் சங்கம், உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், பிரதேச செயலகங்கள், மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்கள் ஒன்றிணைந்து நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. இதன் பிரகாரம் மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவில் நாளையும் நாளை மறுதினமான ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் மாலை வரை மக்கள் தங்களின் உதவிப் பொருட்களை கையளிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களிலும் மக்கள் தங்களது நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு நலம் விரும்பிகளும் தங்களால் இயன்றவாறு புதிய ஆடைகள், உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை கொஸ்லந்த பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்காக இன்று காலை மட்டக்களப்பில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் நிறுவன மண்டபத்தில் இந்த சுடர்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டன. இதன்போது முதலாவது சுடரினை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கை நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி M. பிரேம்குமார் ஏற்றி சுடரேற்றும் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதையடுத்து நிறுவனத்தின் உரிமையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள், மாணவர்கள் மெழுகுவர்த்திகளினால் சுடரேற்றினர்.
கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொத்மலை ஓயாவின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக கொத்மலை ஓயாவை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக 251 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் TBG குமாரசிறி தெரிவிக்கின்றார். இவர்கள் அனைவரும் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். கடும் மழை காரணமாக அஹலியகொட பிரதேசத்தின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் பிரகாரம் அஹலியகொட, காகியாங்கொட, கலாவிட்டிய, போபாத்து, மின்னான மற்றும் மலவிட்ட உள்ளிட்ட பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் ஊடாக விடுக்கப்படும் அறிவித்தலுக்கு அமைய மண்சரிவு அபாயம் நிலவக்கூடிய பகுதியில் உள்ளவர்கள் குறித்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு மாவட்ட செயலாளர் TBG குமாரசிறி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஹாலியல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உணவுள்ள பகுதிக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 80 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் இதற்கு முன்னர் 2 தடவைகள் மண்சரிவு ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். அதிக மழை காரணமாக மன்னார் புத்தளம் வீதியின் எழுவான்குளம் பெருக்கடத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. குறித்த வீதியுடனான போக்குவரத்தின் போது அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபிலி தெரிவித்தார். இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் M. ரியாஸ். தற்போது அனுராதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டு வருகின்றது. இதனால் கலாஓயாவினுடைய ஆற்றுப்பெருக்கு அதிகரித்ததன் காரணமாக மன்னார் புத்தளம் பாதையில் இளவங்குளம் பாதை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பாலத்துக்கு மேலால் கிட்டத்தட்ட 8 இன்ச்சு அளவில் நீர் சென்று கொண்டிருப்பதனால் அந்த பாதை மூடப்பட்டிருக்கின்றது. இதனால் மக்கள் அவதானமாக இருந்து கொள்வதோடு இதனை அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறபடியினால் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கின்றோம். முதலில் துடுப்படுத்தாடும் பாகிஸ்தான் 2ஆம் நாளான இன்று சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 356 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.